ஒருவர் மீது இரக்கம், ஒருவர் மீது பாசம் இல்லாத ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. முஃமினுடைய உதாரணத்தை பற்றி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களிலே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு முஃமின் மற்ற முஃமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதி மற்ற பகுதியை பலப்படுத்துகின்றது. இதை போன்று ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை பலப்படுத்துகின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு இறைநேசர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், ஒருவருக்கொருவர் நேசம் கொண்டு ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டி ஒருவருடன் ஒருவர் இணைந்து வாழும் முஃமினுக்கு உதாரணம் ஓர் உடலை போன்றதாகும். அதன் ஓர் உறுப்பு நோய்வாய்ப்படும் போது அதற்காக முழு உடலும் விழித்திருக்கிறது, முழு உடலும் அந்த காய்ச்சலை சுமந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே நாம் பார்க்கிறோம், நமக்கு ஒரு தலைவலி என்றால் முழு உடலும் அந்த தலைவலியை ஏற்றுக்கொள்கிறது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் அனைத்து மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வோம், அனைவர்களுக்கும் நாம் ஒத்தாசையாக இருப்போம், அவர்களுடன் நல்ல முறையில் நாம் அன்பாக பாசமாக உலகத்திலே வாழ்வோம். நாம் உலகத்திலே வாழும் ஒவ்வொரு காலமும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மைகளை தந்து கொண்டே இருக்கிறார். அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இவர் இப்படி இருக்கிறார்கள் பொறாமை கொண்டு உலகத்திலே வாழாமல் அவர்களுடைய சந்தோஷத்திலும் நாம் அவர்களோடு இருந்து கொண்டு அவர்களுடைய கவலைகளோடு நாமும் சுமந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கை நாம் வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிவோமேயானால், இந்த உலகத்தை விட்டு நாம் செல்வோமேயானால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் எப்படியும் வாழ்ந்தரலாம், நாம் நினைத்ததை போன்று உலகத்தில் ஆகிறலாம் என்று எண்ணிக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையோடு உலகத்தில் வாழ்வது, அதர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையோடு தனது வாழ்க்கையை அமைத்து உலகத்திலே வாழ்ந்துவிட்டு நாம் சென்று விட்டால் அல்லாஹ் மகத்தான சுவர்க்கத்தை வைத்திருக்கிறார். எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையோடு தனது வாழ்க்கை அமைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.